வணக்கம் சாதாரண மெக்கானிக். டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் ஷாப்பில் மகேந்திரா ஸ்கார்பியோ இந்த வண்டி கொண்டு வந்திருக்கோம். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு நம்ம நன்றியை சொல்லிக்கணும். ஏன்னா நம்மளோட யூடியூப் சேனலை பார்த்துட்டு வண்டி கஸ்டமர் கொண்டு வந்தாங்க. அதனால் கஸ்டமருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜெனின் பார்ட்டி. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக டைம் கொடுத்தாங்க. ரொம்ப நாள் டைம் கொடுத்தாங்க இந்த வண்டி வேலை செய்ய. என்னை அதிகமாக போஸ்ட் பண்ணல. அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா டார்ச்சர் பண்ணல. அது வரையும் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ மூலிமா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ரஸ்ட் எந்த அளவுக்கு ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்க. இதில ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னர் எல்லாமே வந்து ரஸ்ட் அதிகமா ஃபார்ம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாட்ஃபாரம் ரொம்ப அதிகமா பிளாட்ஃபாரம் வந்து ரொம்ப வந்து அன்கண்டிஷனா இருக்கு. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வண்டி நாங்க வேலை எடுக்கும்போது, நான் ஒரு கொட்டேஷன் குடுத்தேன். ஆனா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபினிஷிங் ஆகி வெளிய போம்போது மிகப்பெரிய டார்ச்சலா அமைஞ்சிருச்சு. ஏன்னா, ஒர்க் லோட் அந்த அளவுக்கு அதிகமாயிருச்சு. ஏன்னா, டிங்கருக்கு கூலி மட்டுமே வந்து பார்த்தோம்னா, ரூ. 33,000 வந்து டிங்கரோட கூலி மட்டுமே எனக்கு வந்திருக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு வண்டியில வந்து டேமேஜ் இருந்தது. ஏன்னா, எல்லா பீஸும் வந்து பார்த்தோன்னா, புதுசு போட்டு நீட்டா வந்து டிங்கர் வேலை செஞ்சு குடுத்தாரு. இந்த வீடியோல நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் பை ஒன்னா ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, மிகப்பெரிய பிரச்சனை ஆச்சுன்னு. இந்த வண்டியில வந்து 2 விஷயம். 1 வண்டியில லாபமும் இல்ல, அசலும் இல்ல. ஏன்னா, வண்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு லாஸ் ஆகி தான் வண்டி நான் டெலிவரி குடுத்தேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கஸ்டமருக்கு நாங்க வந்து ஃபர்ஸ்ட்டு கொட்டேஷன் குடுக்கும்போது அதிகபட்சம் ஒரு 1,25,00,000 ரேஞ்ச் வரும்னான்னு சொல்லிட்டு நாங்க வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா, நாங்க வந்து வண்டி வேலை பிரிச்சு ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டிங்கர் வேலை, 2வது வந்து பார்த்தீங்கன்னா, பெயிண்டிங் ப்ராசஸு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, மெக்கானிக்கல் ஒர்க்கு. இது எல்லாமே முடிச்சு எனக்கு உள்ள போன வரையும் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1,40,000 அந்த ரேஞ்ச் வரையும் பில் வந்துருச்சு. நாங்க கஸ்டமருக்கு நான் வந்து டிங்கர் வேலை முடிஞ்சு பெயிண்டிங் உள்ள போம்போது, மெக்கானிக் வேலை ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே முடிச்சுட்டேன். இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம் மெக்கானிக்கல் ஸ்பேர்ஸ் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா, எல்லா வண்டியுமே நாங்க வந்து பார்த்தோன்னா, முதல்ல வந்து பார்த்தோன்னா, டிங்கரிங் வேலை ஆரம்பிப்போம். இல்ல மெக்கானிக்கல் வேலை செஞ்சுட்டு டிங்கர் வேலை செய்வோம். ஆனா, இந்த வண்டியில வந்து பார்த்தோன்னா, நாங்க முதல்ல டிங்கர் ஏன்னா வேலை அதிகமா இருந்ததுனால வந்து பார்த்தோன்னா, டிங்கருக்கு வந்து ஒர்க் லோட் அதிகமா இருந்ததுனால நாங்க முதல்ல டிங்கர் வேலை செஞ்சோம். கிட்டத்தட்ட கஸ்டமர வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது இந்த வீடியோ மூலியமா. ஏன்னா, கஸ்டமர் வந்து ரொம்ப எங்களுக்கு கோஆப்பரேட் பண்ணாங்க. அதனால வந்து நான் கஸ்டமர் குறை சொல்லல. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பேர்ஸ் எல்லாமே நாங்க ஒன் பை ஒன்னா மாத்திட்டு கிட்டத்தட்ட மெக்கானிக்கல் வேலை எல்லாமே முடிச்சுட்டு கிட்டத்தட்ட நான் சொன்ன மாரி 1,40,000 வரையும் பில் வந்தது. 2வது வந்து கஸ்டமர் கூப்பிட்டு கேட்டாங்க, "தம்பி இதுக்கு மேல எவ்வளோ வரும்?" அப்படின்னாங்க. நாங்களும் ஒரு ஃப்ரண்ட் ஹெட் லைட்டு இல்லாம ரியர் லைட்டு தான்னா, அப்புறம் வந்து ஃபிட்டிங்ஸு சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் ஒரு ரூ. 20 வரையும் முன்ன பின்ன வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க சொன்னோம். ஆனா நாங்க இந்த பெயிண்டிங் முடிச்சுட்டு நாங்க ஃபிட்டிங்ஸ்ன்னு ஒரு ஒர்க் நாங்க ஆரம்பிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஃபிட்டிங்ஸ் ஒர்க் ஆரம்பிக்கும்போது, இந்த பழைய ஜாமானெல்லாம் கழட்டி வச்சோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே கழற்றி வச்சம்போதே, நாங்க ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணிட்டோம். கழட்டி வைக்கும்போதே கஸ்டமருக்கு நாங்க வந்து இந்த பொருள் போயிருக்கு, மாத்துனா இவ்வளோ வரும்னு சொல்லியிருந்தா ஆயிக்கும், நான் அதுவும் சொல்லல. ஏன்னா ஏன்னா வேலை வந்து மும்முரமா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அத கண்டுக்காம விட்டுட்டோம். சரி ஓகே, பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஃபிட்டிங்ஸ் ஒர்க் எல்லாம் போடும்போது வந்து ஒவ்வொரு பொருளும் நான் கஸ்டமர் கூப்பிட்டு கேட்கறேன். ஆனா, இந்த மாரி வந்து டாப்ல கொம்பு போயிருக்கு. சுத்தமா அந்த டாப்ல அந்த ரயில் வந்து சுத்தமா போயிருக்கு. நம்ம மாத்தலாமான்னு கேட்டா, மாத்திரு சொல்ட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட்லைட் டூம். ஆ அதுவும் மாத்தலாமான்னு கேட்டா, அதுவும் மாத்த சொல்ட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு விஷயம் சொல்லிர்றேன் இதுல. இது நம்ம அந்த காட்டுனோம் பார்த்தீங்களா, இப்போ அந்த தகரமா இந்த வண்டிக்கான மெட்டீரியல் தான். எல்லாமே நம்ம வந்து பார்த்தோன்னா, புதுசு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். எதுவுமே வந்து பார்த்தோன்னா, இந்த பட்டி ஒர்க்கோ, பேஸ்ட் ஒர்க்கோ வந்து அதிகமா இல்லாம, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே தகரம் போட்டு தான் பண்ணி குடுத்துருக்கேன். இது வந்து குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரையும் நல்லா லைஃப் வரும். நம்ம இந்த மாரி ரீவொர்க் பண்ற வண்டிய வந்து அதிகமா நம்ம வெயில்ல மாச கணக்குல, வார கணக்குல நிப்பாட்டாம இருந்தோம்னா, லாங் லைஃப் வரும். 2வது வந்து பார்த்தோன்னா, நம்ம வண்டி வேலை செஞ்சு குடுக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன சின்ன பபுள்ஸோ, இல்ல சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்டா வந்தாலுமே நீங்க இமிடியேட்டா சால்வ் பண்ணீங்கன்னா, வண்டி நல்லபடியா இருக்கும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டி வேலை செஞ்சு குடுக்குறோம் அப்படின்னா, எல்லா ஒர்க் ஷாப்காரரும் சொல்லுவாங்க, "சூப்பரா இத்தனை வருஷம் இருக்கும், அத்தனை வருஷம் இருக்கும்." அப்படியெல்லாம் இல்லைங்க ஃபிரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வந்து செய்றது வந்து பார்த்தோன்னா, பழைய வண்டிய கழச்சு ஃபிட்டிங்ஸ் போடுறோம். அப்படி ஃபிட்டிங்ஸ் போட்டு எதனா வந்து ரீவொர்க்கோ, இல்ல ஏதோ ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் வரும். வந்தா நீங்க இமிடியேட்டா வந்து பார்த்தோன்னா, ஒரு 1000, 2000த்துல செலவு பண்ணோம்னா வேலையே இருக்காது. நம்ம அத கண்டுக்காம விட்டா தான் கம்ப்ளைண்ட் வந்து பெருசாயிரும். ஏன்னா இந்த வீடியோ மூலியமா நெறைய விஷயம் நான் சொல்லிர்றேன். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமருக்கும் தெரிஞ்சுக்கணும். 2வது வந்து ஒர்க் ஷாப்காரரும் மெயினா தெரிஞ்சுக்கணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி மூலியமா நான் வந்து ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறேன். அதுதான் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த வீடியோஸ் பார்க்குறது இல்லாம, நான் சொல்றத முழுசா கொஞ்சம் தெளிவா கேளுங்க. அப்பதான் நீங்க என்கிட்ட வண்டி வேலைக்கு விடும்போது, உங்களுக்கும் தெளிவா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பதில் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியோட பெயிண்டிங் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வண்டி ஃபுல்லா பிளாக் கலர். நாம வந்து கலர் சேஞ்ச் பண்ண சொல்ட்டாங்க. மெட்டாலிக் அடிங்க அப்டின்னாங்க. நாங்க வந்து மெட்டாலிக் அடிக்கணும் அப்டின்னா, எங்களுக்கு ஒரு ரூ. 3,000 ப்ராஃபிட் வந்து கூட வரும். அதனால வந்து ரூ. 28,000 அந்த வந்து பெயிண்டிங் ரேட் நாங்க பேசிட்டோம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அலாய் வீல் வந்து பார்த்தீங்கன்னா, பெயிண்ட் ரிமூவர் போட்டு நாங்க எல்லாமே ரிமூவ் பண்ணி அடிக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து ரூ. 2,000 ரூ. 2,300 ரேஞ்ச் வரும் ஒரு பெயிண்டிங்கு. அலாய் வீல்லு அப்புறம் 2வது வந்து இன்னர் ட்ரம் பெயிண்ட் பண்ணும்போது சரி, கேலிபர் பெயிண்ட் பண்ணும்போது சரி, அதுக்கு வந்து ரேட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 1,500 வரும். எல்லாத்துக்குமே நாங்க வந்து ரேட் வைஸ் குடுத்துருவோம் தனித்தனியா. இப்போ இந்த வண்டிய வந்து பார்த்தோன்னா, நான் என்னுடைய கணிப்பு வந்து பார்த்தோன்னா, ஒரு ரூ. 1,50,000ல ஃபிக்ஸடா முடிக்கலான்னு தான் ஒரு பிளானு. ஆனா வந்து அமைஞ்சது வேற. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 2,44,000 பில்லு ஃபிரெண்ட்ஸ்.
கஸ்டமருக்கு நான் ஒவ்வொரு விஷயமும் கேட்டு தான் செஞ்சேன். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமருக்கு நான் ஒரு கஸ்டமர் ஒரு பதில் என்ன சொல்றாருன்னா, "எனக்கு நீங்க போடும்போது எல்லாமே டோட்டலா சொல்லணும்ல" அப்படின்னாங்க. நான் வந்து ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திக்கிறேங்க. நாங்க வந்து ஒரு வேலை செய்றோம் அப்படின்னா, உங்ககிட்ட அப்ரூவல் கேட்குறேன். நான் இந்த பொருள் மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். நீங்களும் மாத்த சொல்லிட்டீங்க. அதுல எந்த ஒரு தப்பும் இல்ல. நீங்களும் ஒரு வார்த்தை, "அண்ணா இந்த பொருள் மாத்துனீங்களாண்ணா, எவ்வளோண்ணா வருது டோட்டலா அமௌண்ட் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா" அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா, இந்த வண்டிக்கு நான் கிளாரிட்டி பண்ணிட்டுப்பேன். ஏன்னா எங்களுக்கு நெறைய ஒர்க் லோடு வண்டிங்க இருக்கு. நான் ஒரு அப்ரூவல் கேட்குறேன்னா, உங்ககிட்ட அப்ரூவல் கேட்டு நான் அந்த பொருள மாத்திட்டு போயிட்டே இருப்பேன். இந்த பில்ல வந்து நாங்க ஃபைனலா போடும்போது தான் தெரியும் எவ்வளோ பில் வருது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் கஸ்டமர் சைட்ல ஃபால்ட்டுன்னு சொல்லல. கஸ்டமர் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இந்த மாரி கேட்டிருந்தாங்கன்னா, நான் வந்து ஓப்பனா சொல்லியிருப்பேன். ஆனா அதில ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. 2வது இந்த வண்டியில வந்து பார்த்தோன்னா, லாஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இதில வந்து லாபம் எல்லாம் எதுவுமே இல்ல. 2வது வந்து பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட இந்த வண்டியில நாங்க ஃபிக்ஸடா அமௌண்ட் நாங்க வந்து ரூ. 40,000 வந்து கஸ்டமர் வந்து பார்கியூமென்ட் அதான் வந்து பார்த்தோன்னா, எங்ககிட்ட பணமே இல்லன்னு ரொம்ப வந்து கம்பல் பண்ணிட்டாங்க. நான் வந்து ஒரே வார்த்தை சொல்லிட்டேன். "அண்ணா எனக்கு இந்த வண்டியில லாஸ் தான். பரவாயில்லைங்கண்ணா. ஆ கடவுள் பார்த்துப்பாரு. ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்கண்ணா. ஏன்னா எனக்கு இந்த வண்டியில ஃபுல் அண்ட் ஃபுல் ரூ. 40,000 வந்து மினிமம் ஒர்க் ஷாப்புக்கு எல்லாரையும் வச்சு கூலி எல்லாமே போட்டு நான் ஃபைனல் பண்ணி கொடுத்தேன். மினிமம் வந்து பார்த்தோன்னா, ஒரு 20,000 ரூ. 30,000 எங்களுக்கு வந்து நின்றா தான் நான் வந்து தொழில் பண்ண முடியும். இல்லன்னா பண்ண முடியாது. இயல்பா வந்து பிசினஸ் இதுதான். அத விட்டு 1,00,000 50,000 லாபத்தெல்லாம் எங்களால தொழில் பண்ண முடியாது. ஏன்னா நானே எல்லாத்துலயும் ரேட் எல்லாமே கம்மியா பண்ணி குடுத்துருக்கிறேன். அதுவும் இல்லாம ஓப்பனா உங்களுக்கு எல்லாமே வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ் அனுப்பிச்சுட்டே இருக்கேன். இவ்வளோ ஆகுது, அவ்வளோ ஆகுது சொல்லிட்டே இருக்கேன். அதனால தயவிட்டு எங்களுக்கு வண்டி நீங்க குடுக்குறீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய நான் நன்றிய சொல்லிக்கிறேன். என்ன நம்பி குடுக்குறதுக்கு. அதனால உங்க முடிஞ்சால உங்களால சப்போர்ட் எங்களுக்கு தேவை. 2வது இந்த வண்டி நாங்க குடுத்துட்டோம். டெலிவரி குடுத்துட்டு நாங்க கிட்டத்தட்ட இங்க ஒரு இங்கருந்து என் ஒர்க் ஷாப்லேருந்து கோயம்புத்தூர் போனா கிட்டத்தட்ட 52 கிலோமீட்டர் போறதுக்கு 52 கிலோமீட்டர் வரதுக்கு 52 கிலோமீட்டர். அவ்வளவும் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் டிராவல் பண்ணியிருக்கேன் இந்த வண்டியில. கிட்டத்தட்ட நானே ஒரு 100, 150 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் இந்த வண்டி. எனக்கு எந்த ஒரு ஃபால்ட்டும் வந்ததில்ல. கஸ்டமர் வந்து நம்மகிட்ட வேலை செஞ்சு கிட்டத்தட்ட சென்னை எடுத்துட்டு போறாரு. சென்னை எடுத்துட்டு போம்போது வந்து பார்த்தோன்னா, ஃபாக்லாம் போய் வந்து ஃபயர் ஆயிட்டுருக்குது. அப்புறம் கஸ்டமர கூப்பிட்டு நைட் 1 மணிக்கு கூப்பிட்டுருக்காரு. நானும் வந்து பார்த்தோன்னா, வீட்டுக்கு போனா மொபைல் சைலன்ட் போட்டுருவேன். ஏன்னா வீட்ல குழந்தை இருக்கிறதுனால. கஸ்டமர் காலையில கூப்பிட்டுருக்காரு. நான் வந்து வீட்ல வெளிய கூட்டிட்டு போயிட்டேன். நான் வந்து கஸ்டமர் வந்து உடனே பசங்கள ஃபாலோ பண்ண சொல்லிட்டேன். அப்புறம் மதியம் வந்து என்ன நான் கூப்பிட்டு பேசினேன். ஆனா தப்பா நெனச்சுக்காதீங்க. ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தோன்னா, 200 கிலோமீட்டர் போயிருந்தனால சரி ஒரு 100, 200 கிலோமீட்டர்னாலும் பிரச்சனை இல்லைங்கன்னா, நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒர்க் ஷாப்லேருந்து ஒரு இங்கேருந்து போனோம் அப்படின்னா, அதிகபட்சம் ஒரு 600 கிலோமீட்டர் கிட்ட வந்துரும். கன்டினியூஸா வந்து ஃபாக் லைட் நைட்ல யூஸ் பண்ணதுனால வந்து பார்த்தோன்னா, ஆல்ரெடி ஃபாக் லைட்டுக்கு வந்து நாங்க வந்து லைனிங் எல்லாம் எதுவும் ஒயரிங் பண்ணல. ஆல்ரெடியே வந்து பார்த்தோன்னா, வண்டியில இந்த லைன் எல்லாம் குடுத்து வச்சிருந்தாங்க. நம்ம அந்த லைன்ல வந்து கரெக்ஷன் பண்ணி குடுத்துட்டோம். இன்கேஸ் வேற எதனா கம்ப்ளைண்ட் ஆயிருக்கான்னு நாங்க செக் பண்ணோம். டேப் எல்லாம் அடிச்சு விட்டோம். அவங்க கஸ்டமர் சொன்னாங்க, டேப் எல்லாம் நீட்டா அடிச்சுருங்க. நாங்களும் அடிச்சு விட்டோம். எல்லாமே இந்த வீடியோல இருக்கும் பாருங்க. இன்ஜின் ரூம் வீடியோலாம் நீட்டா நாங்கலாம் அடிச்சு குடுத்துட்டோம். செக் பண்ணோம். எதுவும் கரெக்ஷன்லாம் நாங்க ஓட்டுன வரையும் எந்த பிரச்சனையுமே இல்ல. சரி ஓகே. இது வந்து நிக்காம வந்து போனதுனால வந்து பார்த்தோன்னா, வீக்கா இருந்தால் ஒயர் கம்பல்சரி ஃபயர் ஆக சான்சஸ் உண்டு. ஏன்னா எத்தனையோ வண்டி டெலிவரி குடுத்துருக்கோம். எல்லா வண்டிக்குமே இந்த பிரச்சனை வருமான்னு கேட்டா வராது. ஏதாவது ஒரு வண்டி தான் ஒரு பிரச்சனை வருமே தவிர, அதனால எங்களுக்கு இந்த வண்டியில வந்தது. அதனால வந்து கஸ்டமர் கொஞ்சம் சங்கடப்பட்டாரு. நானும் கஸ்டமர் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன். ஆனா நான் எல்லா வண்டியும் வந்து பார்த்தோன்னா, என் மனசார வேலை செஞ்சு திருப்தியா தான் நான் வண்டி குடுக்குறேன். எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்து பார்த்தோன்னா, நான் வந்து வண்டி வந்து ஃபால்ட் ஆகணும்னு நெனச்சு நான் குடுக்குறதில்ல. அதனால வந்து பார்த்தோன்னா, நீங்க லோக்கல்ல விட்டுட்டு எனக்கு கால் பண்ணி குடுங்கன்னா, நான் வந்து டெக்னீஷியன் கிட்ட பேசுறேன். எந்தெந்த வேலை செஞ்சோம் அப்படின்னு நான் சொன்னேன்னா, அவங்க அதுக்கு தகுந்த மாரி வந்து செக் பண்ணுவாங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்ககிட்ட பேசி நான் ஹெல்ப் பண்றேண்ணா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் வேணும்னு எந்த வேலையும் செய்ய மாட்டோம். புரியுதுங்களா? அதனால எல்லா வண்டிக்குமே நான் கஷ்டப்பட்டு தான் செய்றேன். அதனால வந்து யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, தப்பாவும் நெனச்சுக்க வேண்டாம். அதனால இந்த வண்டி கஸ்டமர் நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். இந்த மாரி தான் இந்த வண்டியில வந்து பார்த்தோன்னா, எனக்கு வந்து பார்த்தோன்னா, சின்ன சின்ன கரெக்ஷன் பிரச்சனைகள் வந்தது. அதனால வந்து கஸ்டமர் நான் ஓப்பனா சொல்லிட்டேன். இதில டிங்கர் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாருன்னு நீங்க இந்த வீடியோல பாருங்க. எல்லா பீஸும் வந்து பார்த்தோன்னா, நீட்டா செஞ்சு, இப்ப நம்ம அந்த பிளாக் கலர்ல தடவியிருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸுக்கு வர ஒரிஜினல் சிலிக்கான் பேஸ்ட். அந்த அந்த பேஸ்ட்டோட ரேட் ரூ. 680 வருது. ஏன்னா, அந்த பேஸ்ட் நம்ம ஒட்டிட்டோம்னா ரிட்டர்ன் எடுக்க முடியாது. நல்லா ஃபிக்ஸடா இருக்கும். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நீட்டா வந்து அந்த பீஸ வந்து நல்லா நீட்டா வந்து அங்கங்க நீட்டா வந்து வெல்டிங் பண்ணி, கரெக்ஷன் பண்ணி மாத்தி குடுத்துருக்கோம். 2வது அந்த கிளாஸுக்கு கீழ விண்ட்ஷீல்டுக்கு அடியில வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்துக்கலாம். ரொம்ப ரஸ்ட் அதிகமா வந்து பார்த்தோன்னா, மழை தண்ணி வந்து பார்த்தோன்னா, அப்படியே கொடகொடமா உள்ள வரும். அந்த அளவுக்கு வந்து டேமேஜ். எல்லாமே நம்ம நீட்டா சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ரன்னிங் போர்டு, இன்னர் எல்லாமே புதுசு போட்டோம். அதே மாரி ரைட் சைடுல வந்து பார்த்தோன்னா, இன்னர் எல்லாமே நாங்க பீஸ் போட்டு தான் பத்த வச்சிருக்கோம். அப்புறம் உள்ள எல்லாமே பீஸ் போட்டு எல்லாமே பிளாட்ஃபார்ம் எல்லாமே பத்த வச்சு குடுத்துருக்கோம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ் போஸ்ட் 2மே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வேற சேஞ்ச் பண்ணி குடுத்துருக்கோம். அப்புறம் பேட்டரி ட்ரே எல்லாமே வந்து புதுசு போட்டு பண்ணி குடுத்துருக்கோம். அப்புறம் கீழ பாடிய வந்து நம்ம சேஸ்ல போட்டு டைட் பண்றோம் தெரியுங்களா? அந்த பெட் எல்லாமே போயிருந்து அந்த பெட் எல்லாமே பத்த வச்சு குடுத்துருக்கோம். ஏன்னா, எல்லாமே வந்து பார்த்தோன்னா, டிங்கர் வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு வண்டி வேலை செய்றாரு, ப்ராப்பரா ஒருத்தர் செய்றாருன்னு கேட்டீங்கன்னா,
இந்த வண்டி கிட்டத்தட்ட ஒரு செய்ய வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மந்த்துக்கு மேலே ஆயிருச்சு. 1 மந்த்துக்கு மேலே ஆயிருச்சு. ஏன்னா ஒவ்வொரு பொருளும் அவர் எல்லாமே செஞ்சு போடுற மாரி ஆயிப்போச்சு. ஏன்னா இந்த வண்டிய பொறுத்தவரையும் ஸ்கார்பியோ, மஹிந்திரா பொறுத்தவரையும் நம்ம ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் வாங்குனா ஃபுல் செட்டா குடுப்பாங்க. ஒரு பாடினா பாடியில வர பாதி பீஸ குடுத்துருவாங்க செட்டா. அந்த மாரி நம்ம கஸ்டமருக்கு நம்ம வாங்கி போட்டோம் அப்டின்னா, பில்லு எங்கேயோ போயிரும். ஆல்ரெடி என்ன நம்பி வரவங்க எல்லாமே எதுக்கு வராங்க? ரேட் இங்க வந்தா கம்மியா இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு தான் வராங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரேட் எல்லாமே கம்மி பண்ணி குடுத்துட்டுருக்கோம். இப்ப வந்து பார்த்தோன்னா, இன்னர்ல வந்து பார்த்தோன்னா, பிளாக் மட்டி அடிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா வெல்டிங் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தோன்னா, துரு பிடிக்காம இருக்கிறதுனால நம்ம பேஸ்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி நீட்டா வெல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க டிங்கரு. இந்த வீடியோஸ்ல நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணலாம். இந்த ஒர்க் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா, மெக்கானிக்கல் ஒர்க் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் செய்ய போறேன். அதனால நீங்க அதையும் ஃபாலோ பண்ணலாம். இப்ப இந்த வண்டியில வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, வெல்டிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சது. டிங்கர் வேலைலாம் முடிஞ்சு இப்போ நம்ம வந்து இன்னர் முதல்ல ஏன்னா நம்ம பெயிண்ட் பண்ணாம வெல்டிங் பண்ணது நம்ம அப்படியே மாட்டக்கூடாது. ஏன்னா கஸ்டமருக்கு வந்து தெரியாதுல்ல. நம்ம வேலை செஞ்சுட்டு நம்ம நீட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிட்டிங்ஸ் போட்டு தர போறோம். ஆனா ஓப்பனா சொல்றேன் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா ஸ்கிராப்ல தான் குடுக்கணும். இந்த வண்டியில ஸ்கிராப்ல குடுக்க வேண்டிய வண்டி நாங்க வந்து ரீஸ்டோர் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு எங்க எஃபெக்ட் போட்டுருக்கோம். இதுல பாருங்க நான் மெட்கார்டு பாதி மெட்கார்டு இல்ல. ஒரு மட்கார்டரோட ரேட் வந்து பார்த்தோன்னா, ரூ. 3000 ரேஞ்ச் வருது. அதனால நாங்க நீட்டா வந்து கஸ்டமருக்கு ரேட் வைஸ் சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த டிங்கர் ரேட் எல்லாமே நான் டிங்கர் ரேட்ல நீட்டா வந்து பண்ணிட்டேன். ஏன்னா கிட்டத்தட்ட ரூ. 33,000 டிங்கர் வந்து கூலி வாங்குறாருன்னா, நம்ம அதுக்கு தகுந்த மாரி வேலை செஞ்சாகணும். அதனால எல்லாமே போனது எல்லாமே நம்ம வந்து பீஸ் போட்டு எல்லாமே வேலை செஞ்சுட்டேன். அப்புறம் 2வது வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமருக்கு அந்த பில்லு ஓவர் ஆச்சு பார்த்தீங்களா? நான் ஒரு ரூ. 1,50,000 கொட்டேஷன் குடுக்குறேன் அப்படின்னா, அந்த ரூ. 1,50,000 இல்ல ரூ. 80,000 கூட வந்த பில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பழைய டோர் பேட எல்லாமே வாட்டர் வாஷ் பண்ணி நல்லா கிளீனா இன்டர் கிளீனிங் பண்ணி நான் ஃபிட்டிங்ஸ் போட்டேன். ஆனா கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டோர் பேட சேஞ்ச் பண்ணுங்க. சரி டோர் பேட் சேஞ்ச் பண்ண சொன்னா, டோர் பேட் கிடைக்கல. மார்க்கெட்ல தேடி பார்த்துட்டோம். ஏன்னா இந்த டோர் பேட் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனா ரெக்ஸின் ஓட்ட சொல்லிட்டாங்க டோர் பேட்டுக்கு. நீங்க லாஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஆனா ரெக்ஸின் ஓட்ட ரூ. 5,000 வருதுண்ணா அப்படின்னா, ஆனா பார்த்து ஏதோ ஒண்ணு பண்ணுங்கண்ணா. நாங்களும் சரி ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிட்டோம். இந்த மாரி தான் இந்த வண்டிக்கு வந்து ரேட் ஏறுச்சே தவிர, நாங்களா வேணும்னு ஒரு வண்டிக்கு நாங்க பில் பண்ண மாட்டோம். ஏன்னா இப்ப நான் ஒர்க் ஷாப்ல வேலை செய்றேன். நீங்க உங்க ஊர்ல இருப்பீங்க. உங்க ஊர்ல ஃபோன் பண்ணி கேட்பீங்க. ஆனா இந்த பொருள் மாத்துனா நல்லா இருக்கும்ண்ணா. இந்த பொருள நீங்க மாத்திருன்னு சொல்லுவீங்க. நானும் மாத்துவேன். ஆனா உங்களுக்கு தெரியாது பில்லு இங்க கூட ஆட் ஆயிட்டே இருக்கிறது. அதனால வந்து பார்த்தா, நீங்களும் இந்த வீடியோவ நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் முழுசா சொல்றேன். நீங்க உங்க வண்டி என்கிட்ட சர்வீஸ் குடுக்குறீங்கன்னா, உங்ககிட்ட இவ்வளோ பட்ஜெட் இருக்குன்னு நான் தெளிவா சொல்லிடணும். 2வது இந்த பட்ஜெட்டுக்கு மேல போகாம பார்த்துக்கங்கன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸடா இருங்க. ஆனா இந்த வேலை செஞ்சா இது மட்டும் போதும்ண்ணா அப்படின்றத ஃபிக்ஸடா இருங்க. இப்ப நம்ம ஒரு வேலை செய்றோம்னா, அதுல ஒரு 20,000 கம்மியும் ஆகலாம். இல்ல 20,000 கூடவும் வரலாம் பில்லு. அது இயல்பா வரது தான் எல்லா வண்டிக்குமே. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டியில வந்து பார்த்தீங்கன்னா 50,000, 70,000 கூட வருதுன்னா, நீங்க அதுக்கு தகுந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து வேலை சொல்லுங்க. நான் செஞ்சு தரேன். இந்த வண்டியில வந்து பார்த்தீங்கன்னா, ஓல்டு டைப் வண்டி 2006. நம்ம வந்து பானட் சேஞ்ச் பண்ண போறோம். ஃப்ரண்ட் பம்பர் சேஞ்ச் பண்ண போறோம். ஃப்ரண்ட் கிரில் சேஞ்ச் பண்ணி போறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் வேலை ஃபுல் அண்ட் ஃபுல் வேலை செய்ய போறோம். இந்த வண்டியில வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து புது பானட் நம்ம போட்டுருக்கோம். புதுசா நம்ம பானட் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நீட்டா வந்து இதில பார்க்குறீங்க நீங்க. பானட் வந்து புதுசு போட்டிருக்கோம். ஃப்ரண்ட் கிரில் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். அப்புறம் பம்பர் சேஞ்ச் பண்ண போறோம். ஆனா, இதில நான் ஒரு பிளான் பண்ணது என்னன்னா, பழைய ஸ்பேர்ஸ் எல்லாமே ஃபிட்டிங்ஸ் போடலான்னு தான் பிளான் பண்ணோம். ஆனா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எடுக்கிற பொருள் எல்லாமே அன்கண்டிஷனா இருக்கு. ஆனா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, கஸ்டமருக்கு வந்து ப்ராப்பரா வந்து நம்ம ஒரு கொட்டேஷன் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்திலேயே வந்து நம்ம சொல்ல முடியாது. நம்ம ஒரு ரேட்ல நம்ம முதல்ல நான் பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரேட் சொல்லிர்றேனா, பிரிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இத மாத்தலாம், அது பண்ணலாம் ஃபிக்ஸட் ஆயிடும்னா, அப்புறம் கஸ்டமருக்கு ஒரு ஐடியா வருது. கஸ்டமர் இந்த பொருள மாத்து, அந்த பொருள மாத்த சொல்றாரு. அதையும் நான் மாத்திர்றேன்னா, அது ஒரு பிரச்சனை. அதனால தான் இந்த வண்டியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனைகள் வந்தது. இப்போ ஓகே. இந்த பிரச்சனைகள்லாம் எதனால வந்து சொல்லிட்டேன். இப்ப நெக்ஸ்ட்டு வண்டி ஓவராலா முடிஞ்சது ஃபிரெண்ட்ஸ். டிங்கர் வேலை எல்லாமே முடிஞ்சது. இப்ப நம்ம எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இப்ப டிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஒர்க் பண்றாரு. இப்போ பேஸ்ட் ஒர்க் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டென்டிங் ஒர்க் எல்லாமே வந்து சின்ன சின்ன கரெக்ஷன் எல்லாமே பண்ணி நீட்டா வந்து பேஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. 2வது இந்த டோர் பேடு, டிக்கி எல்லாமே நான் கழட்டி செக் பண்ணிட்டேன். உள்ளுக்குள்ள இந்த பிளாஸ்டிக் இருக்கு பாத்தியா, அந்த இதிலும் ரஸ்ட் அந்த அளவுக்கு இல்ல. ஆல்ரெடி இந்த வீடியோல காட்டுறேன் பாருங்க ஃபிரெண்ட்ஸ். இந்த டிக்கி நான் சாத்துற இடத்துல எல்லா வண்டிக்குமே நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி கை வச்சு காட்டுறேன் பாத்தீங்களா? அது எல்லாமே இன்னர் தகரம் குடுத்துருக்கேன். நீங்க டோர் வந்து வேகமா வந்து லாக் பண்ணும்போது, அந்த டோர் வந்து உள்ள போய் வெளிய வரக்கூடாது. வைப்ரேஷன் ஆகக்கூடாது. அந்த மாரி ஆச்சு அப்டின்னா டென்ட் ஆயிரும். நம்ம வேலை செஞ்சதே வேஸ்ட் ஆயிரும். அதனால இப்போ எல்லா வண்டிக்குமே நாங்க ரெகுலரா இப்போ ரீசென்ட்டா வர எல்லா வண்டிக்குமே உள்ள வந்து நாங்களே வந்து எக்ஸ்டர்னா வந்து நாங்க வந்து பத்த வச்சு இந்த மாரி வந்து லைட்டா பேஸ்ட் ஒர்க் வச்சு நாங்க செஞ்சு குடுத்துடுறோம். ஆ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா வந்து ஒர்க்கிங் எல்லாம் முடிஞ்சுது. 2வது இந்த அலாய் வீலுக்கு எப்பயும் போல நாங்க ரெகுலரா அந்த கப்பு எல்லாமே வாங்கிட்டு போடுவோம் பார்த்தீங்களா, நீங்க நெறைய வண்டியில வீடியோஸ்ல பார்த்துமே, அதுவும் இந்த வண்டிக்கு நாங்க கப்ப போயிட்டு ஏன்னா இந்த அலாய் வீல்ல பாருங்க 4 வீலுமே அந்த சென்டர்ல கப் வராது. நம்ம போயிட்டு இந்த மளிகை ஸ்டோர்ல போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிண்ணம் வந்து நீட்டா அதுக்கு செட் பண்ணி ஆ அதான் குழந்தைக்கு நம்ம சின்ன சின்ன கிண்ணத்துல சாப்பாடு போட்டு ஊத்து பார்த்தீங்களா, சாப்பாடு ஊட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த கிண்ணம் தான் 4 போட்டிருக்கேன் இந்த வண்டியில. பார்க்க அவ்வளோ லுக் வைஸா இருக்கும். நீங்க லாஸ்ட்டா ஃபைனல்ல பாருங்க. இப்போ நான் சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் ஒர்க் நான் இப்போ எடுத்தாச்சு ஃபிரெண்ட்ஸ். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா எல்லாமே பிரிச்சாச்சு. ஃபுல் சஸ்பென்சிங்கு,
அப்புறம் இன்ஜின் ரூமில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்ப் சுத்தமாக போயிருந்தது. அப்புறம் ஓஸ் ஐட்டம் எல்லாமே இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஏன்னா எல்லாமே நான் வேலை செய்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் முழுசாக போட்டிருப்பேன். நீங்கள் இந்த வீடியோ தயவு செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தோன்னா ரியர் சஸ்பென்ஷன் புஷ் கிட்டு, ரியர் சஸ்பென்ஷன் கழட்டியாச்சு, புஷ் கிட்டு வாங்கியாச்சு. அப்புறம் பிரேக் பெடல் உள்ளே போகுது, பிரேக் புஷ் கழட்டியாச்சு, பிரேக் புஷ் புதுசு வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் புஷ் கிட்டு, அப்புறம் பாயில், ஸ்டெப்லைசர் லிங்க்கு, அப்புறம் ஸ்ப்ரிங்கிக்கு வர புஷ்ஷு, அப்புறம் வீல் சிலிண்டரு, ஃப்ரண்ட் சேக் அப்சரு, அப்புறம் ரியர் ஸ்டெப்லைசர் லிங்க்கு, அப்புறம் கை, அப்புறம் லோயராம் கை எல்லாமே நம்ம கழட்டி வச்சிருக்கோம். ரெண்டாவது ஃப்ரண்ட் டிஸ்க், ரியர் டிஸ்க் எல்லாமே பேசிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே வந்து ட்ரம் வந்து துருவி போட்டிருக்கோம். அப்புறம் ரெண்டாவது அந்த நான் சொன்ன பார்த்தீங்களா எல்போ, வாட்டர் பம்பு எல்லாமே போனது எல்லாமே இந்த லிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் தெளிவாக. இந்த மாதிரி நான் உங்கள் வண்டிக்கு நான் வந்து வேலை செய்யும்போது நான் உங்களுக்கு ஃபுட்டேஜ் கொடுத்துருவேன். மாற்ற ஃபிட்டிங்ஸ் ஒர்க்கு, மாத்திர பொருள் எல்லாமே உங்களுக்கு பழைய பொருள் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் அதுவும் எடுத்து வச்சு பத்திரமா நான் உங்களுக்கு பேக் பண்ணி ரிட்டர்ன் கொடுத்துருவேன். ஏன்னா நம்ம வேலை செய்கிறது எல்லாமே ப்ரூஃப் கொடுத்துருவோம். ரெண்டாவது வந்து உங்கள் வண்டியில் வந்து பொய்யா வந்து நான் இது போட்டேன் அது போட்டேன்னு பில்லே வராது. அதை ஓப்பனாக சொல்லிடுறேன். ஏன்னா எல்லா ஒர்க் ஷாப்லேயும் வந்து இது போட்டு அது போட்டோன்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா பொருளெல்லாம் எடுத்து காட்டினா பாதி பொருள் காட்டுவாங்க, பாதி பொருள் காட்ட மாட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பழசு புதுசு எல்லாமே வாங்கி வச்சு பக்கத்தில் ப்ராப்பராக நான் எடுத்து வச்சுருக்கேன். இது ஏன் அப்படின்னா இதெல்லாம் ஜனங்களுக்கு ஒரு ஜனங்களுக்கு நான் வேலை செய்கிறது தெரியணும்னு சொல்கிறதுனால நான் இது எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நாங்கள் வேலை செஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து 2 பெட்டு கொடுக்கல. இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இந்த இன்ஜின் பெட் 2 போயிருந்தது. கிட்டத்தட்ட 3 பெட் இன்ஜின் பெட்டு நாங்கள் வாங்கிட்டோம். அப்புறம் ரெண்டாவது வந்து அந்த வீடியோவில் காட்டின பார்த்தீங்கன்னா பிரேக் பூஸ்டர் வந்து மாறிடுச்சு. அந்த பிரேக் பூஸ்டரும் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் மாற்றி உங்களுக்கு வீடியோவும் காட்டிட்டேன். இந்த மாதிரி எல்லா பொருளும் நாங்கள் நீட்டாக வேலை செஞ்சு அதுக்கப்புறம் வந்து பெயிண்டிங் ப்ராசஸ். இப்போ வந்து பார்த்தோன்னா டேஷ்போர்டு நாங்கள் இன்னர் எல்லாம் பெயிண்ட் பண்ணியாச்சு. ஏன்னா வண்டி முன்ன பின்ன தள்ளுறதுக்கு நம்மளுக்கு வந்து எல்லாமே உள்ள நீட்டாக ப்ராப்பராக ஏசி ப்ரெஷர் செக் பண்ணணும். அதனால் வந்து எல்லாமே ஃபிட்டிங்ஸ் போட்டாகணும் உள்ள. அதனால் டேஷ்போர்டை வந்து கஸ்டமர் பெயிண்ட் பண்ண சொல்லிட்டாரு. நம்ம டேஷ்போர்டை நீட்டாக வந்து கலர் கொடுத்துட்டோம். மேலே கீழே எல்லாமே கலர் கொடுத்து நீட்டாக வந்து பெயிண்ட் பண்ணிட்டோம். இப்போ இதெல்லாம் நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து வண்டியில் காட்டுறேன் உங்களுக்கு. இதெல்லாம் நீட்டாக பெயிண்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் நீங்கள் இந்த இதில் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யோசிப்பாங்க பெயிண்ட் பண்ணால் ரொம்ப கஷ்டம். அப்படியெல்லாம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். பெயிண்ட் பண்ணால் நம்ம ஒரிஜினலாக பிளாஸ்டிக் எப்படி இருக்கோ அந்த மாதிரி மேட் ஃபினிஷிங் கொடுப்போம். நம்ம ஷைனிங் கிளியர் அடித்தா தான் அந்த மாதிரி வந்து அசிங்கமாக தெரியும். இதுக்கு வந்து ஷைனிங் கொடுக்கக்கூடாது. மேட் கொடுத்தா மட்டும்தான் நல்லா ட்ரை ஆகி நம்ம புது பீஸ் எப்படி நம்ம மாட்டினா ஃபிட்டிங்ஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நான் ஃபினிஷிங் கொடுத்துருவேன். இப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம டேஷ்போர்டு எல்லாமே கரெக்ஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கான ப்ராசஸ் நம்ம உள்ளே போயிடலாம். நான் எல்லா வண்டிக்குமே நான் சொல்லியிருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா லப்பர் பெயிண்ட் 90% ப்ராப்பராக நான் லப்பர் பெயிண்ட் கொடுத்துருவேன். இப்போ நான் அதே தான் நான் பண்ணுறேன் இந்த வீடியோவில் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக முடிஞ்ச அளவுக்கு மெக்கானிக்கல் வேலை முடிஞ்சாச்சு. கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா வேலை சொன்னார். நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ரேட்டில் எப்படி ஏறிச்சுன்னு இப்படி தான் 1 பை 1 கஸ்டமர் சொல்ல ரேட் ஏறிட்டே இருக்கும். ஃபோன் பண்ணி அந்த ரேடியேட்டருக்கு பாருங்கள், அந்த ஃபேன் லீஃப் சரடு இல்லாமல் இருக்கும். அந்த ஃபேனை சுற்றி அந்த பிளாஸ்டிக் ஃபீஸ் வரும். அது இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, எம்டியாக சுற்றுறது தெரியுதுங்களா. இப்போ அதுக்கும் வாங்கி மாட்ட சொல்லிட்டாரு. அது எல்லாம் எக்ஸ்ட்ரா பில்லு தானே. இப்போ நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அது எக்ஸ்ட்ராவாக கொடுக்க சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபர் டேங்க்லாம் பழசாக இருக்குது, அது புதுசு போட சொல்லிட்டாங்க, அதுவும் மாற்றி கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த டேஷ்போர்டை எதுக்கு நம்ம மெயினாக வந்து மாட்டுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பெயிண்ட் பண்ணி எல்லாம் ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் என்னால் வந்து ஃப்ரீயாக வேலை செய்ய முடியாது. அதனால் இப்போ எம்டியாக இருக்கும்போது மாட்டினாலும் உள்ள எல்லாமே என்னால் கச்சிதமாக மாட்ட முடியும். இப்போ வந்து லப்பர் ஸ்ப்ரே பண்ணுறோம். அந்த டேஷ்போர்டில் படாத அளவுக்கு நம்ம எல்லாமே பேப்பர் போட்டு மாசிங் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து பார்த்தோம்னா லப்பர் பெயிண்ட் எல்லாமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு தொடச்சு தான் நம்ம லப்பர் பெயிண்ட் அடிக்கிறோம். எல்லாமே நீட்டாக வந்து லப்பர் பெயிண்ட் அடிச்சுட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே லப்பர் பெயிண்ட் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் வாட்டர் பட்டாலோ இல்லை ஏதோ ஒன்று தண்ணி இது பட்டாலோ தண்ணியோ இல்லை வேறு எது பட்டாலுமே வந்து ரெஸ்ட்டு கொஞ்சம் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ரஸ்ட் ஃபார்ம் ஆகாமக்கிறதுக்கு நம்ம அடிச்சிருக்கோம். இன்னரு அதான் வந்து பார்த்தோன்னா இது வந்து பெயிண்டிங்கில் வந்து நாங்கள் சேர்த்த மாட்டோம் இந்த ரேட்டு. ஓகேங்களா. பெயிண்டிங்கிறது 25 28 2 விதமாக ரேட் கொடுத்துருவோம். ஓகேங்களா. ரெண்டாவது லப்பர் பெயிண்ட்ன்ற மெட்டீரியல் நான் தனியாக தான் வாங்கி ஆகணும், இதில் சேர்த்த முடியாது. இல்லை எனக்கு மெட்டீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லப்பர் பெயிண்ட் அடிக்க வேண்டாம், எனக்கு சாதா அடிங்க அப்படின்னா அதுக்கு நான் பில் பண்ண மாட்டேன். அந்த 28,000 நான் கவரேஜ் கொடுத்துட்றேன். ஓகேங்களா. இன்னருக்கு அப்படி லப்பர் பெயிண்ட் அடிக்கிறதா இருந்தால் ரூ. 6,000 to 6,500 வந்துடும். இன்னரு அண்ட் அண்டர் சேஸ் அடிக்க கீழே அடிக்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக வந்து கருப்புலேருந்து இப்போ ஒயிட்டாக பண்ணியிருக்கிறோம். இந்த ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் கிளாஸ் ஃபினிஷிங் பேல் ஒயிட் அடிச்சிட்ருக்கோம். இன்னொன்று சொல்லிடுறேன், நம்ம பழைய வண்டிக்கு நம்ம எவ்வளோ எங்களால் ஃபினிஷிங் கொடுக்க முடியுமோ அந்த ஃபினிஷிங் நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா. ஏன்னா ரொம்ப க்ரோத்தாக வந்து கொடுக்க முடியாது. எந்த அளவுக்கு எங்களால் ரிசல்ட் கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா பாலிஷ் போட்டு கொடுத்துருவோம். ரஃபிங் பாலிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நாங்களே வந்து நீட்டாக வந்து கட் பண்ணி அப்போ தான் டஸ்ட்டு இருந்தாலுமே கொஞ்சம் ஷைனிங் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை செஞ்சு கொடுத்துருவோம். இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளோஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம நீட்டாக வந்து
பெயிண்டிங் பண்ணி முடிச்சாச்சு. 2வது அலாய் வீல் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எல்லாமே நீட்டா வந்து ரிமூவ் பண்ணிருவோம். ரிமூவ் பண்ணி நீட்டா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே வந்து கிளீன் பண்ணிட்டு, இது வந்து பெயிண்ட் ரிமூவர். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அலாய் வீலுக்கு ஆல்ரெடி வந்து ரூ. 2000 ரூ. 2300 இல்ல ரூ. 3000 ரேஞ்ச் போடுவேன். ரூ. 2000 தான் நான் பெயிண்டிங் நெறைய பேருக்கு பண்ணி குடுத்துருக்கேன். இந்த மாரி அலாய் வீல் ரொம்ப வந்து மோசமா இருந்தா மட்டும் நான் பெயிண்ட் ரிமூவர் போற மாரி வரும். அப்படி பெயிண்ட் ரிமூவர் போட்டா கிட்டத்தட்ட நான் 4 லிட்டர் யூஸ் பண்ணோம். அந்த 4 லிட்டர் வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு 4 லிட்டர் வாங்க கிட்டத்தட்ட ஆகுற காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கே ரூ. 2500 பக்கம் வந்துரும். நாங்க வந்து ரூ. 3500 வந்து நாங்க பில் பண்ணி குடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து கிட்டத்தட்ட வொர்க்கிங் முடிஞ்சது. ஃபிட்டிங்ஸ் ஒர்க் போட்டுட்டு இருக்கோம். இப்ப நீங்களே பார்க்குறீங்க ஒன் பை ஒன்னா வந்து வாஷ் பண்ண மாறிட்டு இருக்கோம். இப்ப அந்த டேஷ்போர்ட் பாருங்க எவ்வளோ கிளாரிட்டியா இருக்கு பார்க்க. கஸ்டமர் வந்து பார்த்தோன்னா, பேக்ல சீட் ஆல்ட்ரேஷன் பண்ண சொல்ட்டாங்க. பேபி சீட்ட வந்து கட் பண்ணி பெரிய சீட்டா போட சொல்ட்டாங்க. அதுக்கு மட்டுமே ஆன செலவுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 7000 பக்கம் ஆயிருச்சு ஃபிரெண்ட்ஸ். சீட் கவரு, ஃபோம் வச்சு பண்ணணும். அப்புறம் டிங்கர் வந்து கட் பண்ணி ஆல்டர் பண்றது எல்லாமே ரேட் வந்துருச்சு. கஸ்டமர் கேட்குறாரு இந்த சீட்டுக்கு. ஆனா 5000 தானே சொன்னீங்க. நான் சொன்னது வந்து சீட் கவர் போடுறதுக்கு எப்படி ரூ. 5 வந்தோன்னே பேக்ல ஃபோம்லாம் வைக்க அப்படின்னு. ஆனா கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 7000 நான் பில் போட்டிருந்தேன். சீட் கவருக்கும், அப்புறம் உள்ள ஃபோம் வைக்கிறது, 2வது டிங்கர் கட் பண்ணி வேலை செய்றாரு பார்த்தீங்களா? அதுக்கு மட்டும் நான் ரூ. 1500 குடுத்துருக்கேன். 2 சீட்ட கட் பண்ணி நீட்டா லென்த்தா கிளாம்ப்லாம் வச்சு நீட்டா பக்காவா செஞ்சு குடுத்தாரு அதுக்கு. அதுக்கும் ஆனா நீங்க ரூ. 7000 வரும்னு சொல்லியிருந்தா நான் போடவே சொல்லிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா அந்த டைம் வந்து யாராலுமே ஒரு வேலை செய்றோம் அப்படின்னா எல்லாத்தையும் நுணுக்கமா கேள்வி கேட்க மாட்டாங்க. நம்ம வேலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா, ஆனா இப்படி இது குறை, அது குறைன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து ஓப்பனா சொல்லிர்றேன். நீங்க வந்து தெளிவா ஒவ்வொரு வேலை செய்யும்போது எனக்கு வந்து பதில் சொல்லுங்க. நான் வந்து நீட்டா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிர்றேன். ஆனா இவ்வளோ ஆகுமா அவ்வளோன்னு கேளுங்க தப்பில்ல. ஏன்னா பணம் குடுக்குறது நீங்க தான். நீங்க தான் எனக்கு வந்து தெளிவா கேள்வி கேட்கணும். ஆனா இப்படி பண்ணலாமா? அப்படி பண்ணலாமா? நாங்க என்ன பண்ணுவோம், எல்லாமே ரெகுலரா வேலை செய்ற மாரி தான் இந்த ஸ்கார்பியோ வேலை செஞ்சோம். ஆனா இந்த பிரச்சனை வரும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. அதனால தான் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட ரூ. 40,000 லாஸ் ஆச்சு. ப்ராஃபிட்டே இல்லாம, லாபமே இல்லாம, இது அசலும் இல்லாம இந்த வண்டி நட்டத்துக்கு தான் நாங்க வேலை செஞ்சு குடுத்தோம். ஆனா கடவுள் புண்ணியத்துல இந்த வண்டி நல்லபடியா இருக்கணும். கஸ்டமர் வந்து நல்லா நிம்மதியா இந்த வண்டி சொகுசா போணும். நல்லபடியா இருக்கணும். நல்லா கெத்தா வந்து எல்லா இடத்துலயும் இந்த வண்டி போய் நிக்கணும். நல்ல பேர் எடுக்கணும். அதனால மனசார நான் கடவுள வேண்டிக்கிறேன். ஏன்னா, இப்போ ஆல்ரெடி பாத்துங்க அண்டர் சேஸ் எல்லாம் நான் பீஸ் போட்டது எல்லாமே வந்து பாத்தா நீட்டா லப்பர் பெயிண்ட் அடிக்கிறேன் அண்டர் சேஸ்லாம். அண்டர் சேஸ் வந்து நாங்க அப்படியே அடிக்க மாட்டோம். நீட்டா வாட்டர் வாஷ் பண்ணிருவோம். நீட்டா வாட்டர் வாஷ் நல்லா ஹை பிரஷர்ல வச்சு அடிச்சு தான் அந்த பழைய ஆயில் டீசல் இருக்கும் பாத்தீங்களா? அது நீட்டா அடிச்சுட்டு, லைட்டா பிரஷ்ல தேய்ச்சுட்டு நீட்டா அடிச்சுட்டு தான் நாங்க வந்து பண்ணுவோம். கிட்டத்தட்ட இந்த வண்டிக்கு வந்து பாத்தோம்னா, வாட்டர் வாஷ் நாங்க ஆரம்பிச்ச வேலைக்கு எடுத்ததுலேருந்து இப்ப முடிக்கிற வரையும் கிட்டத்தட்ட 6 டைம் டூ 7 டைம் வாட்டர் வாஷ் பண்ணிருவோம். டிங்கர் வேலைக்கு விடுறதுக்கு முன்னாடி ஒரு டைமு, டிங்கர் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து மெக்கானிக்கல் எடுக்கும்போது ஒரு டைமு. அது ஏன்னா பவுடர் எல்லாமே இருக்கும். டஸ்ட் பவுடர்லாம் அது ஒரு டைமு. நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் வேலைலாம் முடிச்சுட்டு பெயிண்டிங் போம்போது அப்போ ஒரு டைம். இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா டைமும் நாங்க வாட்டர் வாஷ் பண்ணாலுமே, நான் வாட்டர் வாஷ்க்குன்னு போடுற பில்லு, இன்டர் கிளீனிங், வாட்டர் வாஷ் சேர்த்து நான் பில் போடுறது ரூ. 1000 டூ 900 அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் இன்னைக்கு நீங்க உங்களுக்கே தெரியும் சராசரி ஒரு ஒர்க் ஷாப்லயோ, இல்ல ஒரு வாட்டர் வாஷ்லயோ இன்டர் கிளீனிங் இல்ல ரஃபிங் பாலிஷ் போடும்போது இன்டர் கிளீனிங் விட்டா அதுக்கே மேக்ஸிமம் ரூ. 2000 ரூ. 2500 வாங்கிருவாங்க. நான் என் ஒர்க் ஷாப்ல இவ்ளோ வேலை செஞ்சும் நான் இவ்ளோ தான் பில் பண்றேன். அதையும் ஓப்பனா சொல்லிர்றேன். இப்போ 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி டோட்டலா கம்ப்ளீட்டா முடிஞ்சுது. இப்ப எந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்குன்னு நீங்க இந்த வீடியோல பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்க ரிசல்ட்ட குடுத்துட்டோம். எங்க சக்திக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க இந்த வண்டியில பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த வண்டிக்கு நாங்க பில் போட்டோம் பார்த்தீங்களா? ஃப்ரண்ட் கிளாஸ், ஏசி கேஸ் ஏத்துனதால பில்லே போடல. அதெல்லாமே கஸ்டமர் நான் ஃப்ரீயா வந்து பார்கியுமென்ட் பண்ணி நாங்க குடுத்துட்டோம். ஏன்னா, கஸ்டமர் வந்து பார்த்தோம்னா ரொம்ப மனசளவுல நொந்துட்டாங்க. அதனால வந்து நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க ஆஃபரா பண்ணி குடுத்துட்டோம் அதெல்லாம். நானும் சொல்லிர்றேன், நெக்ஸ்ட் வண்டியிலேருந்து இந்த மாரி வந்து குறையோ, இல்ல இந்த மாரி பிரச்சனையோ இருக்காது. எல்லாமே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு குடுத்துருவேன். வண்டி டிங்கர் வேலை முடிஞ்சா, ஆனா இப்ப வரை டிங்கர் வேலை முடிஞ்சிருக்குன்னா, இவ்வளோ பட்ஜெட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு WhatsAppல ஷேர் பண்ணிடுறோம். நீங்க அத தைரியமா பார்த்துக்கலாம். ஏன்னா ஒன் பை ஒன்னா உங்களுக்கு நான் அப்டேட் குடுத்தா தான் உங்களுக்கும் தெரியும். இவ்வளோ காஸ்ட் ஆகுதான்னு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ரெக்சின் டோர் ஃபுல்லா ரெக்சின் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்சின் வந்து டபுள் ஸ்டெப் வரதுனால நம்ம வந்து அக்யூட்டா ஒட்ட முடியாது. நீட்டா முடிஞ்ச அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணி குடுத்துட்டோம். ஆல்ரெடி கஸ்டமர் சொல்லிட்டேன். நீட்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டு எல்லாமே பண்ணி குடுத்துட்டோம். 2வது இந்த வண்டியோட லுக் வைஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. பிளாக் கலர்ல இருந்த வண்டி வந்தம்போது ஸ்கிராப் ஸ்டேஜ்ல வந்து இப்போ வண்டியோட ஸ்டேஜ் எப்படி இருக்கு? நம்ம அந்த பேக்ல சீட் எல்லாமே லென்த் சீட் 2 பேர் உட்கார மாரி கட் பண்ணி நீட்டா ஒரிஜினலா ஆல்டர் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் எங்களால முடிஞ்ச அளவுக்கு ரிஸ்க் எடுத்து பண்ணி குடுத்துட்டோம். இதனால கஸ்டமருக்கு எனக்கு லாஸ் ஆனாலும் சரி, நட்டமானாலும் சரி, கஸ்டமருக்கு மனமார்ந்த நன்றிய இந்த வீடியோ மூலமா சொல்லியிருக்கேன். ஆனா நல்லபடியா இருங்கண்ணா. நல்லபடியா மென்மேலும் வளர்ந்து நல்லபடியா வரணும்னா, இந்த கார அ உங்களால முடிஞ்சு வச்சுக்கிற அளவுக்கு லாங் லைஃப் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றேன். நல்லபடியா வண்டி வச்சுக்கங்க.
தேங்க்யூண்ணா. இந்த வீடியோ எனக்கு வண்டி கொடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்கார்பியோ ரெடியா இருக்கு சென்னை வண்டி. அந்த வீடியோஸ் நீங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். எல்லா வண்டியும் நான் பண்ணி குடுத்துட்டுருக்கேன். இப்போ வரையும் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஸ்கார்பியோ கஸ்டமர் குடுத்துருக்காங்க. நான் எல்லாருக்கும் ஒன் பை ஒன்னா நான் அப்டேட் குடுக்குறேன். நான் சொன்ன மாரி பாருங்க ஃபிரெண்ட்ஸ், எல்லாமே அந்த ஃபேன் சரட் எல்லாமே புதுசு போட்டுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கூலன்ட் டேங்க், வைஃபர் டேங்க் எல்லாமே புதுசு போட்டாச்சு. பேட்டரி ட்ரே எல்லாமே போட்டு, பேட்டரி கிளாம்ப் எல்லாமே போட்டாச்சு. பூஸ்டர் எல்லாமே நீட்டா வந்து வேலை செஞ்சு குடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் எதனா குறையா இருந்தாலும் சரி